வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம ஏற்கனவே சொன்னபடி 3 பாகம் முடித்து இது 4வது பாகத்துக்கு போகிறோம். அப்பர் சுவாமிகளுடைய முதல் பாகம் சேக்கிடார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணத்தை ஆதாரமாக கொண்டுதான் இன்றைக்கு எல்லாருமே பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய கதைகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். அதை தவிர இப்போ பலர் மிகச்சிறப்பாக சொல்கிறார்கள். மிகச்சிறப்பான புத்தகங்கள் வந்துள்ளது எவ்வளவோ இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அதை இறைவனே அதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு நம்ம அப்பர் சுவாமிகளை பற்றி தெரிந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும். இந்த பூமி தேவியே ஆண்டாளாக பிறந்தாள், குருடாழ்வாரே பெரியாழ்வாராக பிறந்தார். இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்பர் சுவாமிகள் யாராக பிறந்தார்? ஏன்னா இவர்கள் முதல் மூவர், அந்த தேவாரம் பாடிய முதல் மூவர்களில் இவரும் ஒருவர், ஒரு முக்கியமானவர் இல்லையா? அப்படியானா இவர் யாராக பிறந்தார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? ராவணன், ஆமாம் 10 தலை ராவணனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாகீச முனிவருங்கிறவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நந்திகேஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சிவபார்வதி அவர்கள் எங்கே வந்தாங்க கைலாசத்திலிருந்து, அது தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு சமணத்துக்கு போயிட்டார். இந்த அப்பருங்கிறது பேர் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்த பேர் மருள் நீக்கி சமணத்துக்கு போயிட்டாரு. சமணத்திலேருந்து மறுபடியும் சைவத்துக்கு எப்படி திரும்பி வந்தார், எப்படி தேவாரங்கள் பாடினார் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வாரம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதெல்லாம் பல சமயங்களில் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த இதில் கூட ஒரு ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவர் கூட ஒரு மதத்துக்கு போய் அந்த ஒரு முறையை கற்றுக்கொண்டு அங்கே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வந்தாருன்னல்ல நம்ம பார்த்துருக்கோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் எந்துதான் வஸ்தின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. 10 தெரிஞ்சு 18 மொழி தெரிந்தவர் பாரதியார். அவர் சொன்னார் தமிழ் போல் இனியது எங்கும் இனியதாவது எங்கும் காணும்னு. அவர் சொன்னால் அதை ஒத்துக்கலாம். நம்ம ஒன்றுமே தெரியாமல் இல்லை என்னது ஒன்று எப்படி இல்லையா? அதனால் அந்த மாதிரி ஒருவேளை அவர் சமணத்தை போய் சார்ந்து அதில் உள்ளதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு மறுபடியும் எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வாரம் படிக்க போகிறோம். எப்பவும் போல் ஆங்கிலம் தமிழ் 2த்துலேயும் அப்லோட் பண்ணிருக்கோம். கேட்போம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி.